போர் அடிக்குதா? இதே மெட்ராஸ் தான் யாரா கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம். இப்போ என்ன உனக்கு பொழுது போன அவ்வளவுதானே? ஆமா. சரி கமான் கமான் இங்க வா சொல்றேன். आओ आओ दीदियों का सिर उठा के एक सलाम करो और एक सलाम करो भाई अब बच्चों लोगों को सलाम करो सलाम बलूने लड़कों के लिए 2 रुपया है, लड़कियों के लिए 1 रुपया है. காலையில ஏர்போர்ட் இன்சல்ட் பண்ணன்னு சொன்னல யாரு? அந்த பலூன் விக்கிறவனா? ஆமா. டைம் பார்த்துக்க விக்கிற சீக்கிரம் வாங்கடா டேய். பலூனே 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 பலூனே. ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்க்கலாமா? விளையாடலாமே. டேய் பலூன் வாலா, பலூன் பறக்குமா? பறக்குமே. தனித்தனியா விட்டாதான் பறக்குமா இல்ல மொத்தமா விட்டா பறக்குமா? தனித்தனியா விட்டாலும் பறக்கும், மொத்தமா விட்டாலும் பறக்கும். எங்க பறக்க விடுங்க பாப்போம். பாருங்க, கப்பல் விடுறதாங்க கஷ்டம், பலூன் விடுறது ரொம்ப ஈஸி. அப்பவே சொன்னல பலூன் பறக்கும்னு. வா போலாம். பைசா பை. பையா इसके पहले यहाँ आया था? पहले बार? मैं तो बार बार आती थी. பலூன் வாலா இங்க கைட வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள சுத்தி காட்ட சொல்லலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நீங்க கைடா வேலை பார்க்கறீங்களா? கைடா? கைட்? கைடு கைடு. சுத்தி காட்டுவீங்களா? நிச்சயமா சுத்தி காட்டுறேன். ஆனா நீங்க பலூனை பறக்கட்டு காசு கொடுக்காம போனீங்களே, அந்த மாதிரி போயிடக்கூடாது. சேச்சே, காசு கொடுத்துருவாங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க, எங்களை ஏமாத்த அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. வாங்க சுத்தி காமிக்கிறேன். இப்ப சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும். இத கட்டின மன்னர் டெய்லி காலையில 7:30 மணிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துதான் பேப்பர் படிச்சுக்கிட்டே காப்பி குடிப்பார். அப்பா, எல்லா இடமும் சுத்தி காட்டியாச்சு. சரி வெட்டுங்க. எவ்வளவு? எவ்வளவு கேட்கலாம்? காந்தி 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 500 ரூபாய். What? 500. That's too much. இது கத்துனதா? வெளியில போர்டுல கைட் சார்ஜ் 30 ரூபாய் போட்டுருக்கு. நீங்க 500 ரூபாய் சொல்றீங்க? ஆமாங்க, அது அபிஷியலுங்க. நாம அன்அபிஷியலுங்க. என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸா? நம்ம எல்லாரும் ஒருமிச்சு வாழ வேண்டியதென்ன? கிங் குதுப் ஷா நாயர் கரையின கரை போயோரே పాడికొండే ఈ కుతుబ్ మినార్ అంబలత కట్టి. ఇప్పుడు కుతుబ్ మినార్ మీ ఇద్దరికి చూపించ కదనండి, అందుకే డబ్బెడుతున్నాను. ये इतना बहुत बढ़िया शहर में ऐसा खूबसूरत कुतुब मीनार है, किंग कुतुब शाह बनाना तिन्नगिट्टे बनाया था. We wasted so much of our precious time showing around this place. That's the reason we're asking such money. बचाने के लिए भी या तेरे के लिए भी जल्दी चलते हुए भैया भैया कुतुब मीनार या कट्टी. இதென்ன? जापानीज தெரியுதா உங்களுக்கு இப்போ வித்தியாசம் அபிஷியலுக்கும் அன்அபிஷியலுக்கும்? வெட்டுங்க ரூபாய் 500. 500 ரூபாய் கொடுக்க முடியாது, 100 ரூபாய் தான் கொடுப்போம். 100 ரூபாவா? அது பிச்சைக்கார காசுமா? ஓ, பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய் தான் போடுவீங்களா? எங்க 100 ரூபாய் கொடு, போடுறீங்களா பாப்போம். ப்ளீஸ் கை நீட்டுங்க. நீங்க நீட்டுங்க. பிச்சை போட்டாச்சு, பாப்பலாம். ये तो बीच का है ना? आप कुछ में आइए. का पासपोर्ट ले लेते हैं. इम्पॉसिबल. ஏய், சிரிக்காத. ஏன்? அவங்க பார்த்தாங்கன்னா மெல்ல நம்ம தலையில கட்டிடுவாங்க. ஏய், அங்க பாரு, கைடு கிரெடிட் கார்டுலாம் வச்சிருக்கான். டெல்லியில பேப்பர் பொறுக்கிறவன் கூட கிரெடிட் கார்டு, செல்லுலார் போன்லாம் வச்சிருக்கான். நீ சாப்பிடு. போய் சாரி சொல்லிட்டு வரலாமா? வா. ஹலோ, ஹாய். டெல்லியில 2-3 தடவை மீட் பண்ணப்போ
ரொம்ப விளையாட்டுத்தனமா நடந்துக்கிட்டோம். சாரி கேட்கணும்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் சாரி கேட்டிருக்கேன். நீங்க சாப்பிட்டதுல பில் பே பண்ணிருக்கோம். போலாமா? டிப்ஸ் கூட வச்சிட்டோம். நீங்க வைக்க வேண்டாம். வணக்கங்க. வணக்கம் வைக்கலாங்க. நீங்க 2 பேரும் கும்பிட்டா தமிழ்நாடே கும்பிட்ட மாதிரி இருக்கு. இதே லெவல்ல கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே உங்ககிட்ட ஆதரவு கேட்டாலும் கேட்கும். வர்றேங்க. நான் வரேங்க. இவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாங்க. கட்சியில சேர்ந்துருவோம். ரெடி ஜூட். அப்பா. என்னம்மா? அப்பா சாரிப்பா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லையே. இங்க யாராவது? உள்ள யாரும் வரலையம்மா? சாரி. அம்மா. என்ன? அம்மா, இங்க யாராவது வந்தாங்களா? இங்க யாரும் வரலையே. சொல்லுமா. அம்மா, இது என்ன காலங்கத்தால கண்ணை கட்டி விளையாடிக்கிட்டு? சரி வா, காஃபி சாப்பிடலாம். அப்பா எங்கம்மா? மேல. அக்கா, விளையாட்டு முடிஞ்சு போச்சா? ஏய், நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகல? போ 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 போ. காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம் ஆண்டி. அட, இந்த சின்ன குட்டி வந்துருச்சா இருக்கீங்க? சின்ன குட்டியாது. என்ன வாண்டா இருக்கு? வீட்லயே தங்க மாட்டேங்கிறா. பாய். பாய். உன் டைரிய படிச்சேன். பட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாரும் அந்த பெலூன்காரன்? தெரியாது. ஏய், சும்மா போய் சொல்லாத. யாரையாவது லவ் பண்றியா? சிசி, நான் யாரையும் லவ் பண்ணல. ஏன் இவளுக்கு லவ்னா பிடிக்கவே மாட்டேங்குது? அம்மா, நீங்க 2 பேரும் அது தப்புன்னு சொல்ல, அதனால எனக்கு லவ் பண்ணணும்னு தோணல. இந்தாங்க சாப்பிடு. ஏய் ஆண்டாள், என்ன அயன் பண்ண. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? இங்க வச்சுட்டு போ. அங்கங்க போற? இங்க வச்சுட்டு போமா. ஏன்பா, காலேஜ் டேஸ்ல உங்களுக்கு வேற யாரும் லவ் பண்ணலையா? எத்தனை பேருமா? எக்கச்சக்கம். இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் மேல பார்த்தாலும் இந்த அம்மா டேஸ் கலரா அப்படி போத்திக்கிட்டு புக்க வச்சுட்டு சோகமா நடந்து வருவாங்க. பார்த்தேன், பரதாம இருந்தது. சரி, ஒரு லைஃப் கொடுப்போமேன்னு அப்படின்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேரம் தான். உங்களை யாரும் லவ் பண்ணலையாமா? என்னையா? எத்தனை பேர் துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்கல்ல? சிரிக்காதீங்க. I was a queen. இவரு பாவம் தினம் காலேஜ் வாசல்லே அந்த காலத்து ஜெமினி கணேச மாதிரி ஒரு பைஜாமா ஜிபாவை மாட்டிக்கிட்டு அப்படியே காத்து கிடப்பாரா? சரி, பாவம் நம்மளுக்கா ரொம்ப உருகிறாரே என்று வாழ்க்கை கொடுத்து விட்டேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஏர்போர்ட் கார் பார்க்கிங்ல எங்க காரை நிறுத்திட்டு டெல்லி போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா எங்க காரை காணோம். என்னன்னு கேட்டதுக்கு பாம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு சொல்றாங்க. யாரை கேட்டா ஏர்போர்ட் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம். அவரை பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவீந்தர் சார் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். இருக்காரா? இல்ல சார், ஜெர்மன் ஹால்ல மீட்டிங் நடக்குது, அங்க போயிருக்கார் சார். போனப்ப பார்க்க முடியுமாங்க? இருப்பார் சார், பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தம்பி, போ. இங்கே இருக்கட்டுங்க, வரேன். ஹலோ சார். ஹலோ. ரொம்ப நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. ஆஃபீஸ் போயிருந்தேன். நீங்கள் இங்கே இருக்கதா சொன்னாங்க. என்ன விஷயம்? ஒரு ஆப்ளிகேஷனுக்காக வந்தேன். நீங்கள் பேசுனது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ளிகேஷன் கேட்டால் முன்னாடி சொன்னது தப்பாயிடும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. கார் ஏர்போர்ட்டில் பார்க் பண்ணிட்டு டெல்லிக்கு போயிருந்தேன். திரும்பி வரும்போது எங்கன்னு கேட்டால் அது உங்கள் ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு தான் சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்பா என்ன பண்ணுறாரு? அவரும் பிஸ்னஸ் தான். அவருடைய பேர்? அப்பா பேர் எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல. உனக்கு நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். அவர் பேர் நந்தகோபால். நந்தகோபால் விஐபி பிசினஸ்னுடைய சன்னா நீங்க? அவர் ஃபோன் பண்ணி தான் கிளியர் பண்ணிக்கலாமே. அப்பா பேரை யூஸ் பண்ணக்கூடாதுங்க தான். ஓ, இட்ஸ் ஓகே. நாளைக்கு வாங்க, கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ சார். டேய்,
என்னுடைய மகனோட ஸ்டேட்டஸ்க்கு அவளை சைக்கிள் ஏறலாமா? ஆனா நீ அவளை சைக்கிள் ஏத்தி விட்டு பாண்டி பஜார ராத்திரி மேல அலைய விடுற. டேய், உன்னோட யோக்கியத்துக்கு நீ எல்லாம் ஃபிளைட்ல ஏறலாமா? ஆனா நீ அவனோட ஃபிளைட்ல ஏறி டெல்லி வரைக்கும் போயிருக்க. என்னடா நினைச்சிட்டு நீ? தம்பி ஆசைப்பட்டாரு, அதான் நிறைவேத்தின முதலாளி. ஓஹோ, தம்பி ஆசைப்பட்டாதான் நிறைவேற்றுவியா? அவங்க அப்பா நான் ஆசைப்பட்ட நிறைவேற்ற மாட்டியா? சொல்லுங்க முதலாளி, உடனே நிறைவேற்ற. என்னுடைய ஆசையே நீ என் முகத்துல முழிக்க கூடாதுங்கிறதா. முதலாளி. மரியாதையா இங்கிருந்து போயிரு. முதலாளி. முதல்ல பல்லெல்லாம் பார்த்து போடுவேன். குட் மார்னிங் சார். முதலாளி மரியா வந்திருக்காங்க பாருங்க. என்னம்மா, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். ஐயோ வேண்டாமா, தினத்தந்தியே பக்கத்தில் நிக்குது. இதை அனுப்பிச்சிட்டு நான் பேசணும்னா நாளைக்கு காலையில் 83 லட்சம் வாசகர்கள் படிச்சிருவாங்க. எதா இருந்தாலும் இப்பவே சொல்லு. இல்ல சார், இவர் முன்னாடி பேசினா உங்க மானம் தான் போகும். கரெக்டு, நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா இவனை அனுப்பிச்சிட்டு பேசணும்னா அவன் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு புளிகிடுவான். அப்புறம் ஊரெல்லாம் என் மானம் போயிடும். வேற வழியே இல்லை. எதா இருந்தாலும் இவனை வச்சுட்டே சொல்லுமா. நீங்க போய் இப்படி பண்ணலாமா சார்? வீட்ல ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு சார்? ஆமாமா, இந்த பார், வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி அழகியா இல்லையா நான் தான் முடிவு பண்ணணும். உன் பிரச்சனை என்ன அதை மட்டும் சொல்லு. நீங்க ராத்திரியெல்லாம் என் பேரை சொல்லி மரியா மரியான்னு புலம்புறீங்களா? அதனால உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டதா சொல்றாங்க. முதலாளி. டேய், ஏன் இப்படி ஷாக் ஆகுற? நானே அதிர்ச்சி அடையில. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் கண்ட்ரோல். எவன் சொன்னா? உங்க சன்ன கார்டன்ல பார்த்தேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா பொறுப்பு இல்லாம ஏன் டெல்லி போய் சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் தான் சொன்னாரு, நீங்க என் பேரை சொல்லி புலம்புறதா. ஏம்மா என்னம்மா, நான் உன் பேர் போய் புலம்புவேனா? நான் உனக்கு உங்க அப்பா மாதிரி இல்லையா? இல்ல சார், நீங்க என் தாத்தா மாதிரி. டேய், சரிம்மா, நான் உனக்கு தாத்தா மாதிரி. நான் எப்படி உன் பேரை சொல்லி புலம்புவேன்? 25ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். இந்த நேரத்துல இப்படி ஒரு பப்ளிசிட்டினா நாளைக்கு என் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். நான் வேணா வேலையை விட்டு ஐயோ, resign. நீ வேலையெல்லாம் விட வேண்டாம்மா. இந்த பார், நடக்க போற கல்யாணத்துக்கு மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சார். இப்போதைக்கு இந்த ஃபைலை பாருங்க. தயவு பண்ணி என் பேரை சொல்லி புலம்பாதீங்க. நாளைக்கு நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். எங்க போய் ஃபைல பாக்குறது? ஆமா முதலாளி.